ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த ஏஐ ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த ஏஐ ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்கான ப்ராம்ப்டையும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ்க்கான ப்ராம்ப்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 6 விதமான ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கான ப்ராம்ப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணணும். நீங்கள் இந்த ப்ராம்ப்டை என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் சரி, இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ப்ராம்ப்டை ஃபஸ்ட் நீங்கள் பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் உங்களுக்கு காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கப்புள்ஸாக 2 பேரும் சேர்ந்துருக்கிற ஒரே ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்கள் பார்ட்னருடைய ஃபோட்டோ 2 பேர்த்துடைய ஃபோட்டோவும் நீங்கள் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் டச் மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆயிரும். அண்ட் செகண்ட் ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆயிரும். தென் அதே பேஜில் பார்த்தீங்கன்னா டாப்பில் செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ஃபோட்டோவுமே செலக்ட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி வச்ச அந்த ப்ராம்ப்டை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணி 1 மினிட்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ எடிட் ஆகி உங்களுக்கு கீழே காமிக்கும். உங்கள் ஃபோட்டோ டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவோட ரைட் சைட் டாப்பில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய மொபைலுக்கு டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.